நந்தவரம் குடும்பத்திற்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய கவிதையை இங்கே வாசிக்கிறேன். இளவேனில் காலத்திற்காக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் ஏற்பட்ட அரசுரிமை பகைமை தீயில் கூர்வில் கொண்டு வசந்த காலத்தை தேடிய இளவேனில் காலத்து பறவை கர்ணன். மந்திர தந்திரத்தில் அப்பனான சூரிய நெருப்பு என் மீது ஏன் இந்த வெறுப்பு? குந்தி பரிசோதனை செய்து பெற்றெடுத்து ஆற்றில் விட்டு விளையாடுவதற்கு எனக்கு கொஞ்சம் நீச்சல் கற்று தந்திருக்க வேண்டாமா? இளவேனில் கால நேரத்தில் தேரோட்டி தலைகுளிக்க வந்திருக்காவிட்டால் சற்று அருகிலே இருந்த படுகொலைக்குள் விழுந்து குந்தியின் பழைய சேலையில் கழுத்தருகி செத்திருக்க மாட்டேனா? பரசுராமனிடம் வித்தை கற்க போலி பூநூல் அணிந்து மரந்துளைக்கும் வண்டு தொடை துளைத்து விளையாடிதான் குருசாபம் பெற வேண்டுமா இந்த தேரோட்டி மகனுக்கு? வில்லுக்கு விஜயனோடு மண்ணுக்கு நின்று பெற்ற வெற்றிக்கு பின்னால் குடிபிறப்பு பரிசோதனை மேற்கொள்ளுவது என்பது DNA பரிசோதனை இல்லாத காலம் என்பதால் சூரிய தகப்பன் மீது வழக்கு பதியாமல் தப்பித்தான். சூரிய தகப்பன் சொல் கேட்காத வள்ளல் பிள்ளை நான் என்பதால் நெஞ்சம் கீறி காதறுத்து கவச குண்டலத்தை மிக சுலபமாக தங்க வியாபாரி இந்திரன் தர்மமாக பெற்று தீங்கிழைத்தான். கற்ற வித்தைகள் சமயத்தில் பயன்படாமல் போகும் என்ற குருசாபம் அறிந்த பார்த்த சாரதியோ இரண்டாம் முறை நாகாஸ்திரம் எய்யக்கூடாது என அன்னையிடம் வரம் பெற்று வர சூழ்ச்சி செய்தான். நெஞ்சிக்கு குறிவைக்க சொன்ன சல்லியன் சொல் கேளாது கழுத்துக்கு குறிவைத்து தலைகீழிடம் திருக்க தேரை கரைதாழ்த்தி அர்ஜுனனை காத்த கண்ணா என்னையும் காக்காமல் போனது கர்ணன் ஒரு அநாதை என்பதானா? பள்ளத்தில் புதைந்த தேர் சக்கரத்தை மார்பு முறைக்கு தூக்குவதுதான் கர்ணன் உயிரெடுக்கும் கொடும் தருணம் என்று குறிபார்த்து சொன்ன கண்ணனுக்கு குருதி கொடை வழங்கி உயிர் துறப்பேன் கர்ணன். நெஞ்சை துளைத்த அர்ஜுனனின் அம்படிகளுக்கு சாதாமல் செய்தர்மம் காத்து நின்ற உயிரை பூநூல் போட்டு பெருமாளே வந்து தானம் கேட்டது கர்ணனுக்கு இளவேனில் காலம்தானே. நெஞ்சை துளைத்த அர்ஜுனனின் அம்படிகளுக்கு சாகாமல் செய்தர்மம் காத்து நின்ற உயிரை பூநூல் போட்டு பெருமாளே வந்து தானம் கேட்டது கர்ணனுக்கு இளவேனில் காலம்தானே. போலி பூநூல் போட்டு பரசுராமனிடம் வித்தை கற்றது செய்த தர்மத்தை விட அதர்மம் என்பதை மாவீரன் கர்ணன் மண்ணில் சாயும் தருணமே உணர்ந்து நின்றான். உயிர் பிரியும் அந்திம காலத்தில்தான் அன்னையின் மடியில் படுத்து சாகும் வசந்த காலம் வாய்க்கப்பட்டேன். பெருமாள் தரிசனத்தோடு பிறப்பில்லா இளவேனில் காலத்தை கர்ணன் பெற்றான் என்று உலகோர் வாழ்த்த வாழ்க இளவேனில் கால கர்ணன் புகழ். நன்றி, வணக்கம்.